சார்லி பிரேன்னர் கல்லூரியில் இருந்து கைவிடப்பட்ட பின்னர் வீட்டிற்கு திரும்பிய ஒரு வெளித்தோற்றத்தில் ஒரு இளைஞன். அவரது தாயார் திங் ரோஸ் மற்றும் சகோதரர் ஸ்டீவன் உடன் வாழ்ந்து அவர் ஒரு சிறிய திரைப்பட அரங்கத்தில் உதவி மேலாளராக பணியாற்றுகிறார் மற்றும் அவரது சிறந்த நண்பர் பெண் வழியாக உற்சாகமளிக்கிறார். சார்லியின் வாழ்க்கை ஒரு கணிக்க முடியாத திருப்பத்தை எடுக்கும். இருப்பினும் அவர் உள்ளூர் காபி கடை பாரிசா அம்பர் தன்னை தொட்டது. அவரது நண்பர் ஹீத்தர் மாலையில் அவரை அழைத்துச் செல்கிறார், மேலும் அவரது பழைய உயர்நிலை பள்ளி வகுப்பு தோழர்களுடன் வரவிருக்கும் கட்சியில் சேர அவரை நம்புவதற்கு முயற்சிக்கிறார். அம்பர் தன் வாழ்க்கையில் அதிருப்தி அடைகிறார். அவரது நீண்ட மற்றும் ட்ராக் ஸ்டார் பாய் காதலி பிராட், அவரது மூச்சுக்குழாய் உறவினர் ஜாவா, அவர் வீழ்ச்சி நியூயார்க் நகரத்தில் NYU செல்ல திட்டமிட்டுள்ளது. சார்லி மற்றும் ஹீத்தர் தலைவர் கட்சிக்கு. அம்பர் மற்றும் பிராட் மூலம் உயர்த்தி ஹார்ட் நத்தைக்காலே அவர் சார்லி கேட்கும் தன்மையை பற்றி அவர் திகைத்து வருகிறது. அம்பர் பின்னர் சார்லி அணுகுமுறையின் போது, ஆனால் பிராட் தனது விட்டு விடுவதற்கு முன்பாக அவர்கள் சுருக்கமாக பேசுகிறார்கள். பின்னர் சார்லியின் பிரசித்தமான தந்தை ஹோவார்ட் எதிர்பாராத விதமாக தனது வாழ்க்கையை மீண்டும் நுழைகிறார், அவரை தடுத்து நிறுத்துவதற்கு அவரை நம்புகிறார். அவரது தாயின் எதிர்ப்புகளுக்கு எதிராக சார்லி தனது அறையில் ஹோவார்ட் தூங்குகிறார். காபேவின் ஆரம்பத்தில் சார்லி ஆஃப் துணி துவைக்கிறார் என்றாலும் அம்பர் பின்னர் அடுத்த நாள் அவளுடன் நடந்து கொள்வார் என்று கூறுகிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்வார்கள், மேலும் அவர் பெற்றோருடன் புனிதர்களிடம் சென்றார் என கூடும். அவர் இங்கு மூத்த வருடம் முடிக்க விரும்பினார். அவர் உயர்நிலை பள்ளி முழுவதும் பிராட் கொண்டு வருகிறது. சார்லி தனது எண்ணை அம்பர்க்கிறார், எனவே அவர் அழைப்பை முடிக்கிறார். தனியாக இருக்க விரும்பவில்லை, அவள் கர்ப்பமாக இருப்பதால் அவன் கர்ப்பமாக இருக்கிறான், அவள் இரவு உணவிற்கு போயிருக்கிறாள். கர்னல் ஆரம்ப வெற்றியை கர்த்தர் கர்ப்பமாக கற்றுக்கொண்டார், பின்னர் அவரது தந்தை மற்றும் ரோஸ் வாதிடுகிறார். சார்லி மற்றும் ஸ்டீவன் சுற்றி விளையாடிய பிறகு அவர் மிகவும் மோசமானவர். அம்பர் மற்றும் சார்லி வெளியே சென்று அவள் ஒரு கர்ப்ப சோதனை எடுத்து பற்றி அவர் சொல்கிறார், அவர் விளைவாக பற்றி உள்ளது. அவளுடைய கண்களுக்கு முன்பாக அவள் முழு வாழ்க்கையையும் வெல்லும்போது அவள் உணர்ந்தாள் என்று அவள் கூறுகிறாள். பெண் ஒரு கட்சியில் சார்லி பெண்கள் அறையில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது, அங்கு அம்பர் அவரை இழந்தார், அவரை இழந்ததைப் போலவே அவரை பார்க்காதவர், அவருடன் தன்னை பார்க்க முடியாது. சோகமாக அவர் கட்சியை விட்டு செல்கிறார். நாட்கள் கடந்து சிறிது நேரம் சார்லி இருந்து கேட்கவில்லை என அவர் தனது வீட்டில் வரை காட்டுகிறது. அவர் தனது நண்பரை எதிர்மறையாக பற்றி அவளிடம் சொன்னார் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். திடீரென்று தொடங்கி அவரது தந்தை குறுக்கிடையிருப்பான அவர்கள் ஸ்டீவன் பேஷ்லேஷிற்கு வெளியே செல்கிறார்கள். சார்லி தனது இளைய ஆண்டுக்கு பிறகு அவரை பின்தொடர்ந்திருந்த ஒரு அதிர்ச்சிகரமான போக்குவரத்து விபத்து என்று விளக்குகிறார். அம்பர் சார்லி சொன்னார், அவர்கள் இனி நண்பர்களாக இருக்க முடியாது. அவர் மற்றும் ஸ்டீவன் அதன் தளபாடங்கள் வீட்டை துடைப்பதற்கு ஹோவார்ட் மூலம் வீட்டிலிருந்து வெளியேறினார். ஏமாற்றம் மூலம் துப்பாக்கி சூடு. சார்லி பயிற்சி பாதையில் பிராட் அணுகி மற்றும் அவரை இனம் சவால்களை அணுகுகிறது. பிராடை எதிர்பார்க்காமல் அவரது வலுவான சேதமடைந்ததால் வலையில் இல்லை. சார்லி மருத்துவமனையில் அம்பரை பார்த்து கொண்டார், பிராட் உடன் ஒரு கழுதை இருப்பதாக விளக்குகிறார். விரைவில் பிராட் சார்லி பற்றி அவளை எதிர்கொண்டார் மற்றும் அவர்கள் உடைக்க. இதற்கிடையில் சார்லி நியூ ஆர்லியன்ஸில் ஒரு ஹோட்டலுக்கு கீழே தள்ளினார். திருடப்பட்ட தளபாடங்கள் பெரும்பாலானவை சேமிப்பதில் உள்ளது. சார்லி போலீஸ் சம்பந்தப்பட்டிருப்பதால் அது அவரது தாயின் திரும்பியது. அங்கு இருந்தபோது ஹோவர்ட் அவருக்கு 2 இரகசியங்களை அவர் கூறுகிறார், அம்பர் கருக்கலைப்பு மற்றும் பெண் கடந்து பட்டி உறுதிப்படுத்தல். வீட்டை திரும்பப் பெறுதல். சார்லி இறுதியாக பாதையை முன்னோக்கி காண்கிறார். அவர் ஒரு வட்டி காட்டிய ஒரு NYC செஃப் தொடர்பாக ஒரு உதவி செஃப் நிலையை பெறுவது, பின்னர் அவர் தனது சொந்தமாக தெரியும் என்று நகரத்திற்கு பெஞ்ச் நகரும்.